ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ வந்து தயவிட்டு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கும் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்னோடய வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்குறேங்க அப்படின்னா, இப்போ வந்து யூடியூப்பில் வந்து எல்லோரும் சொல்கிறீங்க எடுத்தோடனே சம்பளம் வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து லைவில் வந்து ஏன் நீ வெட்டியாக உட்காந்துக்கிற, உனக்கு வீட்டில் வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. லைவில் வந்து யாரும் வெட்டியாக உட்கார மாட்டாங்க. ஏதாச்சும் அவங்களுக்கு அவசியம் இருந்தால் தான் லைவுக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அதனால தான் அவங்களும் சேனல் ஆரம்பித்து அவங்களும் லைவுக்கு வருவாங்க. யாரும் எதையும் தெரியாமல் வந்து சீரியஸ்லி பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் மனசு கஷ்டமாகும். ஸோ வந்து கஷ்டப்படுற மாதிரி யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குற அதே ஒரு கொஷின் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா, எடுத்த உடனே வந்து சேல்ரி வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த உடனேலாம் வந்து சேல்ரி வராது. ஃபஸ்ட்டு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். 4000 வாட்ச் ஹவர்ஸு. அது வந்து செகண்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து 500 சப்ஸ்கிரைபர் 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் சூப்பர் ஸ்டாரு மெம்பர்ஷிப்பு வரும். அப்படின்னா சொல்லி வந்து என்னென்னு கேட்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து நம்ம அமௌண்ட் கட்டி வந்து லைவுக்கெலாம் போவோம்ல. ஸோ வந்து சூப்பர் ஸ்டாரு அவங்க அமௌண்ட் பே பண்ணுறாங்கல்ல, மெம்பர்ஷிப்புக்குலாம் அமௌண்ட் பே பண்ணி நம்ம போய் ஜாயின் பண்ணி ஏதாச்சும் டவுட் வந்து கேட்குறோம்ல, அதுதான் மெம்பர்ஷிப் சூப்பர் ஸ்டாரு. அது வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ வந்து அது வந்து ஈஸியாக வாங்கிடலாம். 500 சப்ஸ்கிரைபர் 3000 வாட்ச் ஹவர்ஸ் இது 2 இருந்தாவே வந்து அந்த அப்ளை பண்ணுற பேஜ் வந்து அதே ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும். நம்ம அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதே ஸ்கேனர் கோடெலாம் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸிங் இருக்கோ நாமளே பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் சொல்கிறீங்க 3000 வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு என்ன உட்காந்த இடத்துல எடுக்கிறீங்க. சீரியஸ்லி 3000 வாட்ச் ஹவர்ஸ் உட்காந்த இடத்துல எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸு வரத்துக்கு 1 மணி நேரம் வீடியோ போடணும், இல்லை 1 மணி நேரம் லைவ் போடணும். ரொம்ப எஃபெக்ட் போடணும். அது வந்து சேனல் ஆரம்பித்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வீடியோ எடுக்கிறது அவ்வளோ பெரிய ஈஸி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடிட் பண்ணி கட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன டைட்டில் வைக்கிறது, அது உண்மையிலே ரொம்ப பெரிய கஷ்டம். அது உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து 500 சப்ஸ்கிரைபர் 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் இது வந்து இது மூலிமா அமௌண்ட் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் அதையே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா மானிட்டேஷனுக்கு அப்ளை, அக்கௌண்ட் பாஸ்புக்கு அதெல்லாம் நிறைய ப்ராசஸிங்கில் என்னென்னமோ கேட்கும். ஸோ அந்த ப்ராசஸிங்லாம் வந்து நம்மளே பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மானிட்டேஷன்லேயுமே வந்து நிறைய ப்ராசஸிங் இருக்குது. காப்பிரைட் வரக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு சில சவுண்டெல்லாம் வரக்கூடாது. ஒரு சிலர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மானிட்டேஷன் உடனே ஆகிடும். இல்லை அப்படின்னா மானிட்டேஷன் கேன்சல் ஆகும். திருப்பும் வந்து 3 மந்த்துக்கு அப்புறம் இல்லை 1 மந்த்துக்கு அப்புறம் 15 டேஸ்க்கு அப்புறம் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை தான் அவங்களுக்கு இது பண்ணுறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப்பில் வந்து அமௌண்ட் வர ஆரம்பிக்கும். 4000 வாட்சர்ஸ் வந்த உடனே வந்து யூடியூப்பில் அமௌண்ட் வருமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் சீரியஸ்லி இல்லை. அதுக்கு மானிட்டேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணி மானிட்டேஷனுக்கு கன்ஃபார்ம் ஆகி கூகுள் அசஸ்லேருந்து ஒரு நம்பர் வரும். அந்த பின் நம்பரெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்களும் வந்து யூடியூப் சேனலை புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பிங்க. முயற்சியோடு ஆரம்பிங்க. யார் என்ன சொன்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க. எதுக்காகவும் தயங்கி நிற்காதீங்க. நம்மளோட வெற்றி நோக்கம் என்னவோ முன்னோக்கி போங்க. நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் போங்க. அதுக்கப்புறம் கூகுள் யூடியூப் சைட்லேருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஹெல்ப் பண்ணாமலாம் போக மாட்டாங்க. ஸோ என்றைக்குமே வந்து முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, எப்போவுமே நம்ம முயற்சி பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி அடைய மாட்டேங்க. எனக்கு தெரிஞ்சது என்னோடய லைஃப்பில் நான் கற்ற பாடங்கள், நான் கற்றுக்கின பாடங்கள். சரிங்களா? தப்பாக சொல்லியிருந்தேன் சாரி. பாயிண்ட் வரலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. லைவில் யாரும் வரலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. வியூஸ் போகலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு எதுவுமே முன்னேற்றமே தெரியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஸோ எல்லாமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி என்றைக்குமே வந்து திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லி பழமொழி இருக்குது. என்றைக்குமே முயற்சி வந்து தோல்வி அடையாது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த உடனே நம்மளுக்கு சூடு பிடிக்குமா அப்படின்ல. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, யூடியூப்லேருந்து உட்காந்து சும்மா உட்காந்துக்கிறேன், உன் லைவுக்குள்ள யார் வராங்க, நீ என்ன மனசில் பெரிய நினைப்பாங்க. மனசில் யாருக்குமே பெரிய நினப்பெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மனசில் பெரிய நினப்பாக இருந்தால் நம்ம ஏன் யூடியூப்புக்கு வரோம் சொல்லுங்கள்.
யூடியூப்பில் வந்து டாக்டரு, கலெக்டர் படிச்சவங்க எல்லாருமே யூடியூப்பில் சேனல் வச்சுருக்காங்க. இதில் போய் என்ன இருக்குது? அடுத்தவங்கள ஏன் நம்ம கேவலம் பேசணும்? எனக்கு தெரிஞ்சது அதுதான். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை தான் நான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் புதுசாக யாராச்சும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பிங்க. தெரியல அப்படின்னா கேளுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். நானும் வந்து பெரிய யூடியூபர்ஸ்னு சொல்ல, நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி 4 மந்த் 5 மந்த் தான் ஆகுது. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறேன். எடுத்த உடனே சூடு பிடிக்கும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நம்மளுக்கு வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ விட்டுறக்கூடாது. போகலன்னு சொன்னதுக்கப்புறமும் நம்ம இன்னும் முயற்சி படிப்படியாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து நம்ம முன்னேறுவோம். ஸோ வந்து கடவுள் இருப்பார். கடவுளை நம்பணும். ஸோ நம்மளே நம்பணும். நம்மளை நம்ம நம்பினா மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸ் அடைய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான். 3000 வாட்ச் ஹவர்ஸ் 500 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மெம்பர்ஷிப்பு சூப்பர் ஸ்டாரில் அமௌண்ட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் இது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து மானிட்டேஷன் பண்ண நிறைய ப்ராசஸிங்லாம் இருக்குது. என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய டீச்சிங் வீடியோ இருக்குது. ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பாய். என்னோடய சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.